எப்படி ராஜா பகத் மாதிரி இருந்தா என்னைய ஊட்ட வச்சுட்டாலே யாரா இது அடே ஊட்டு ஒரே பூச்சி நசுக்கிற நசுக்கிட்டா நீ சொன்னா கேட்க மாட்டேன் இப்ப பாரு அடே என்னடா சொல்ற உண்மையாவா இப்பதானே ஒரு அப்டேட் இருந்துச்சு அதுக்குள்ள இன்னொரு அப்டேட்டா அட உண்மைதான் நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்மால் அப்டேட் வந்திருக்கு பட் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மேட்டர் பண்ணிருக்கானுங்க மக்களே என்னன்னு கேட்டீங்கன்னா ஸோ நம்ம எல்லாத்துக்குமே மைண்ட் கிராஃப்ட் கேம் ரொம்பவே பிடிக்கும் அப்படியாப்பட்ட மைண்ட் கிராஃப்ட் கேமே இதோ நம்ம கேம்ல கொண்டு வந்துட்டான் என்ன ப்ரோ சொல்றீங்க இதுதான் மைண்ட் கிராஃப்டா என்ன ப்ரோ ஒண்ணுமே இல்லையே ப்ரோ மொட்டையா இருக்குது அப்படின்னுவீங்க ஸோ அதுக்கு ஒரு சீட் கோடை போடணும் ஸோ என்னன்னா ஒன்றும் இல்லை DON டான் ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஒரு சீட் கோடு தான் இதை போட்ட உடனே அப்படியே பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் மோடாக கன்வெர்ட் ஆயிரும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம மைண்ட் கிராஃப்ட்லாம் ஏற்ற தேவையில்ல நம்ம கேமில் இந்த மாதிரி மைண்ட் கிராஃப்டில் வீடு கட்டுவோம் லேக் கட்டுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம்ல ஸோ அந்த மாதிரி என்ன வேணால் பண்ணலாம் இங்கே பாருங்கள் வாட்டரு ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிட் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா குழி தோண்டும் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் மைண்ட் கிராஃப்டில் பண்ணுற அத்தனை விஷயமே நம்ம இங்கே வந்து நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் இதுக்கு மேலே பண்ணலாம் ஸோ இந்த அப்டேட்டில் இது மட்டும் தான் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய ஸ்பைடர்மேன் அப்டேட் இன்னும் எக்கச்சக்கமான அப்டேட் இருக்குது ஸோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் கேம் போய் அப்டேட் பண்ணிட்டு பாருங்கள் இல்லைனா நிறைய அப்டேட் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ இதில் வந்து காரும் நம்மளால் ஓட்ட முடியுது ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன ப்ரோ செம்மையாக இருக்குது ப்ரோ இந்த ஸ்பைடர்மேன் கார் எப்படி ப்ரோ பண்ணீங்கன்னு கேட்பீங்க நான் இது வந்து உங்களுக்கு வீடியோ எண்டில் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம கேமில் வந்து உண்மையாகவே ஹவுஸ் சேஞ்ச் பண்ண முடியுமா ஸோ வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் இருக்கிற பிராங்க்லின் ஹவுஸை நியூ ஹவுஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நியூ ஹவுஸ் 1ன்னு போட்டு பார்க்கலாம் ஸோ வந்திருக்கா நியூ ஹவுஸ் மாறுதான்னு பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து டிக் கொடுத்துடலாமா ஸோ அப்லோட் பண்ணிடுவோம் போடு என்னடா இது பிராங்க்லின் ஹவுஸில் இவ்வளோ பெரிய ஐடி கம்பெனியில் இருக்கிற மாதிரி பில்டிங் இருக்குது ஆஹா ஸோ இது ஜஸ்ட் பில்டிங் தானா உள்ள வீடு இருக்கான்னு பார்க்கலாம் போயிட்டு ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கோம் வா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கதவு திறந்துருக்கு மக்களே ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீடு அடப்பா இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நம்ம பிராங்க்லின் வீடு ஸோ இது நான் எப்படி பண்ணேன்றது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான அப்டேட் நான் காத்துட்ருக்கேன் ஸோ அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெத்த மாடிக்கு போகிற டோர் இருந்துச்சு அது மேலே ஏறி வந்தால் மெத்த மாடியும் சூப்பராக இருக்கும் மக்களே ஸோ இங்கே பாருங்கள் பால்கனி வச்சு வேறு மாதிரியான வீடாக இருக்குது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டுக்கு நம்ம புது பிராங்க்லின் வீட்டுக்கு நம்ம போக போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு போயாச்சா அடுத்து நம்ம ஹவுஸ் 2க்கு போகிறோம் நியூ ஹவுஸ் 2க்கு போக போகிறோம் ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஹவுஸ் 2க்கு போகலாம் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போமா ஓகே இப்போ நம்ம ஹவுஸ் 2 சீட் கூட போட்டாச்சு உள்ளே போயிடலாமா அந்த ஹவுஸ்க்கு ஸோ இப்போ அந்த ஹவுஸ் என்னடா சின்னதாச்சு டே என்னடா இது வீடா என்னடா ஏதோ ஒன்றுமே புரியலையே பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாவ் இது தாண்டா வீடு எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் இந்த வீட்டுக்கு அளவுக்கு எந்த வீடும் வராது பிராங்க்லின் வீடு ஒன் ஆஃப் த செம்மையான வீடு மக்களே இது இங்கே பாருங்கள் பாத்ரூமு டவலு இந்த பக்கம் குளிக்கிறதுக்கு தொட்டி அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஹாலில் பார்த்தீங்கன்னா ஏசி ஓடிட்டு இருக்குது ஃபேன் ஓடிட்டு இருக்குது இந்த பக்கம் ஃப்ரிட்ஜு சிம்னி ஓவனு அப்போ ஒரு பக்காவான கிச்சன் செட்டு ஸோ எங்கடா பெட்ரூம் இல்லைன்னு நினைக்கிறேன் இதை இங்கே இருக்குது கதவு முடி இருக்கா இதை திறந்தா இருக்குது பாருங்கள் அரை கதவு திறந்தா இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் அப்பா ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தனை விஷயமும் இருக்குது மக்களே ஸோ இதெல்லாம் நான் எப்படி பண்ணேன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பழைய வந்து வீடு ஸோ இது வந்து ஒன்றும் புது ஹவுஸ் கிடையாது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கேமில் இருந்த ஹவுஸ் தான் அதுதான் இப்போ கன்வெர்ட் ஆகி இப்போ நம்மளுக்கு பிராங்க்லின் வீடாக வந்திருக்கு இந்த ஹவுஸ் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வேணும் இந்த அப்டேட்டோட இந்த வெர்ஷனோட லிங்க் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோக்கு லிங்க் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த அப்டேட்டோட லிங்க் உங்களுக்கு தந்துடுறேன் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் அப்டேட் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம காரை வந்து ஒரு ஸ்பைடர்மேன் ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு கன்வர்ஷன் பண்ண போகிறோம் GTR காரை ஸோ சத்தியமாக உங்கள் எல்லாத்துக்குமே இது பிடிக்கும் ப்ரோ வேறு மாதிரி இருக்கே ப்ரோ இந்த ஸ்டிக்கர் அப்படின்னுவீங்க ஸோ ஆமாம் மக்களே ஸோ இந்த ஸ்டிக்கரை வேணா ஜஸ்ட் ஒன்றே தான் நம்ம ஒன்று சொல்கிற மாதிரி ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கீழே கமெண்டில்
லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும் மை சைட்லேருந்து, ஓகேவா? ஸோ நிறைய பேர் லிங்க்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, இல்லை லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க வீடியோவை. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்துடும். அப்புறம் இந்த ஸ்டிக்கரும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பிராங்க்லினோட ஓல்டு வெர்ஷன் ஹவுஸ்லாம் இருக்குல்ல, அதோட லிங்க் இருக்கும். அந்த அப்டேட்டு நீங்கள் வெர்ஷனாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் பண்ண போகிறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம இன்னொரு ஸ்பைடர்மேன் காரையும் நம்ம வச்சுருக்கோம். அது இதோட சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதையும் நான் எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ பட் இந்த ஸ்பைடர்மேன் காரில் நம்ம முன்ன சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிளாக்கு, ப்ளூ, ரெட்டு, எல்லோன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்பைடர்மேன் காரை வந்து நம்ம சூப்பரா கார் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பரா. ஸோ அந்த காருக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் பண்ண போகிறோம் ஸ்பைடர்மேன் எடிஷனை. இப்போ நம்ம அந்த காரை ஒரு சீட் கோட் போடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 8811. ஸோ இது வந்து ஆக்சுவலாக சாரி மக்களே, சூப்பரா கார் கிடையாது, இது வந்து ஃபெராரி காரு. நான் அதை மாற்றி சொல்லிவிட்டேன். சரி, ஓகே, பரவாயில்ல, கன்ஃபியூஷன் ஆச்சு அது. ஏன்னா சூப்பரா காரு இது பார்க்கலாம் ஒரே மாதிரி இருக்குதா, அதனால நம்மளுக்கு வந்து குத்தினா மூளையை குழம்பு விட்டுருது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோட செம்மையாக இருக்கும். ஏன்னா இதில் ஸ்பைடர்மேன் ஸ்டிக்கர்லாம் இருக்கும். ஸ்பைடர்மேன் உள்ள அதோட ஃபேஸ்லாம் ஸ்பைடர்மேன் ஃபேஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம கார் கலர் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இப்போ ரெட் கலராக இருக்கனால தெரியல. இப்போ நீங்கள் வந்து ரெட் கலர் தவிர்த்து எந்த கலர் சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் சூப்பராக தெரியும். எல்லோ, க்ரீனு, ப்ளூ, வயலட்டுன்ட்டு. ஸோ எனக்கு வந்து எல்லோ பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எல்லோவே வச்சு ஓட்டலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி கலர் எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கலர்லேயே நீங்கள் ஓட்டிக்கலாம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லிங்க்லேயே சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை கமெண்ட் பண்ணால் போதும். நம்ம சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல இந்த காரு, உண்மையாக. அப்போ முன்னாடி இவ்வளோ பெரிய ஃபோட்டோ இருக்கிறது இப்போ தான் நான் பார்க்குறேன். செம்மையாக இருக்குது, பட்டாசாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி நிறைய அப்டேட் போடுவோம். டெய்லி நம்ம வீடியோ வரதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வரனாலுமே நீங்கள் நம்ம சேனலில் டெய்லியுமே உள்ளே வந்து ஏதோ புது வீடியோ போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு அப்டேட்லேயும் ஒரு வீடியோலையும் செம்மையாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு தான் நம்ம வந்து வீடியோ முடிப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு டெய்லி நம்ம வீடியோ பாருங்கள், ஓகேவா? அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் சீன் போட முடியும் இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். டாட்டா, பை பை, see you.